நான் இப்பொழுது சிங்கப்பூரினுடைய விமான நிலையத்திலே டெர்மினல் 4 இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த டெர்மினல் 4 நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும், மரங்கள் நடப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்கள், இப்படி விமான நிலைய டெர்மினல் உள்ளேயே மரங்கள் நடப்பட்டிருக்கிறது. இது நீண்ட தூரத்துக்கு அப்படி விளங்குகிறது பாருங்கள். உண்மையிலேயே சிங்கப்பூரை பொறுத்த மட்டிலே சிங்கப்பூர் மிகவுமே கட்டிடங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் சுமார் 40% இந்த சிங்கப்பூர் நாட்டிலே மரங்கள் பச்சை பசேலென நடப்பட்டு மரங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். புதிய ரெகுலேஷனின் படி எந்த ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதானாலும் அந்த கட்டிடத்தில் 15% இடம் இந்த மரங்கள், செடி கொடிகள் அல்லது கிரீனரிஸ் என்று சொல்வார்களே, இந்த பச்சை நிறம், இந்த பச்சை நிற மரங்களை வளர்ப்பதற்காக இடம் ஒதுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பில்டிங் பாஸ் பண்ணப்படும், அப்பொழுதுதான் பில்டிங்கை கட்ட முடியும். இப்படி இந்த மரங்கள் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நகரத்திலும் இப்படியான மாடர்ன் பில்டிங்ஸ் கட்டப்பட்டாலும் கூட குறைந்தது 15% மரங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் இங்கே பல கட்டிடங்கள் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் வருடத்துக்கு சுமார் $250 மில்லியன் மேலால் இந்த சிங்கப்பூர் அரசாங்கம் மரம், பூமரம் இவைகளை வெட்டி பராமரித்து நீரூற்றி அவற்றை அழகுற வைத்திருப்பதற்காக வேண்டி வருடா வருடம் $250 மில்லியன் மேலால் செலவழிக்கிறது என்றால் நீங்கள் பாருங்கள், இந்த சிங்கப்பூர் இந்த இயற்கை எழிலை அப்படியே பாதுகாத்து கொள்வதற்கு எவ்வளவு பிரயத்தனம் கொள்கிறார்கள் என்பதை உங்களால் ஊகித்து கொள்ள முடியும். பல நாடுகள் இப்படி மரங்கள், இயற்கைகளை அழித்து கட்டிடங்களை கட்டி கொண்டு சென்றாலும் சிங்கப்பூரை பொறுத்த மட்டிலே மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை அதை மிகவும் கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அதனை பாதுகாப்பதற்கு கோடிக்கணக்கான பணங்களை செலவழிக்கிறார்கள். அதை சட்டமயமாக்கியும் செய்திருக்கிறார்கள். இதுதான் சிங்கப்பூர் இந்த அளவுக்கு வளர்ந்து தலை நிமிர்ந்து நிற்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. சிங்கப்பூர் விமான நிலையத்திலிருந்து உங்களோடு நான் ஹிஷாம். மீண்டும் சந்திப்போம்.